Hello children, welcome to Joy Classroom. Today class la நம்ம 10th standard mathematics la chapter 5 coordinate geometry la நம்ம வந்து example sum பார்க்கலாம். அதாவது 5th chapter la example sums நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Example 5.15. Look at the question. Without using Pythagoras theorem, show that the points 1, minus 4, 2, minus 3 and 4, minus 7 form a right angle triangle அப்படினு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து Pythagoras theorem யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க right angle triangle. ஓகே children, ஸோ நம்மளுக்கு 3 points வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 3 points நம்ம A, B, C அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ given points நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல வந்து 1, minus 4 இருக்கு. B point வந்து 2, minus 3 and C point பார்த்தீங்கன்னா 4, minus 7. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் AC. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இந்த பேட்டர்னில் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம வந்து A, இது B, இது Cன்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்கணும், அப்புறம் BC கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் AC கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்லோப்ஸ் வந்து ABயையும் ஏசியையும் கனெக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு பிசி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த பேட்டர்னில் இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து 90 டிகிரி அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம எடுக்கும்போது ஸோ இது ஏபி பாயிண்ட், then BC point, then AC point. ஏன்னா நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணும். அதாவது A வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணும். ஸோ நம்ம A பாயிண்ட்டை நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே அம்மா, ஸோ இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப்னா சாய்வு. ஸோ சாய்வு வந்து 2 பாயிண்ட்டுக்கு எடுத்து கண்டுபிடிக்கணும், ஏக்கும் பிக்கும். ஸோ A பாயிண்ட் தெரியும், B பாயிண்ட் தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம x1, y1 அதே மாதிரி x2, y2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிக்காக அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் வந்து ஸ்லோப்போட ஃபார்முலா. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது ஏபி பாயிண்ட். ஸோ ஏபிக்கு வந்து A தெரியும், B தெரியும். இந்த இதில் வந்து x1, y1, x2, y2 எடுத்திருக்கோம். ஸோ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ y2 பார்த்தீங்கன்னா -3, தென் மைனஸ் ஆஃப் y1 பார்த்தீங்கன்னா -4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ -3 + 4ன்னு கிடைக்கும். டிவைடட் பை அதே மாதிரி x2 - x1 x2.2 x1.1. ஸோ 2 - 1 1. இங்கே 4ல் 3 மைனஸ் பண்ணனோம்னா 1 கிடைக்கும். பிக்கர் நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அதனால் 1/1. 1/1 ஆன்சர் இஸ் 1. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி, அதாவது பிசியோடைய சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதே மாதிரி இங்கே இந்த பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம x1, y1, அடுத்த பாயிண்ட்டை x2, y2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ x1, y1, x2, y2னா y2 வந்து -7, இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -7 + 3 டிவைடட் பை 4 - 2ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து -7ல் 3 போயிடுச்சுன்னா -4. ஸோ 4ல் 2 டிவைட் பண்ணோம்னா -2. அதுக்கு அடுத்தது த ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா இது x1, y1, இது x2, y2ன்னு எடுத்துக்கணும். ஸோ -7 இங்கே மைனஸ் இன்ட்டு -4 ஆகும். ஸோ -7 + 4 வந்து -3ன்னு நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி x2 வந்து 4, x1 வந்து 1, 4 - 1 வந்து 3.
அப்போ -3 divided by 3ங்கிறத வந்து நம்ம வந்து -1 கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணோம்னா -1 ஆகிடும். ஸோ 3 வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸோ 3 பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபியையும் ஸ்லோப் ஆஃப் ஏசி, ஸ்லோப் ஆஃப் ஏபியையும் ஸ்லோப் ஆஃப் ஏசியையும் கனெக்ட் பண்ணணும்னா தான் நம்மளுக்கு பிசின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபியில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 1, ஸ்லோப் ஆஃப் ஏசியில் கண்டுபிடிச்ச ஆன்சர் -1. ஸோ 1 into -1 நம்மளுக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். ஏபி இஸ் தி பர்பண்டிகுலர் டு ஏசி. ஸோ ஏசி அதாவது ஏபி வந்து எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஏசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஏ இஸ் தி 90 degree. ஓகேம்மா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ டிகிரி வந்து 90. therefore triangle ABC is a right angle triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நல்லா நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்.